கர்த்தருடைய பரிசுத்தம் மேம்படுவதாக. இந்த நாளும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் ஏசாயா 54 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். மகனே மகளே, இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே நீ காணப்பட்டாலும் பாருங்கள், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே சோதனைகளாய் காணப்படுகிறது, பிரச்சனையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரே என்னை கைவிட்டீரோ என்ற சூழ்நிலை, என்ற எண்ணம் உங்களுடைய இருதயத்திலே ஏங்கி வரலாம். ஆண்டவர் சொல், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஏனென்று சொன்னால், அவரை நாம் இன்னும் நெருங்குவதற்கு, பொல்லாத சத்ருவின் கிரியைகளிலிருந்து விலக, சத்ருவான வைத்திருக்கிற கண்ணியிலிருந்து நாம் மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை பாதை ஆண்டவரை நோக்கி கடந்து செல்ல, ஆண்டவரோடு கூட நடக்க, அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு கூட நடந்தார்கள். இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஆவியானவரை உதவியோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், நம்மை புடமிடுவதற்கு, பொன்னை புடமிடுவது போல நம்மை புடமிட்டு அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றுவதற்கு சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். அப்போ அந்த சோதனையை நாம் ஜெயிப்பதற்கு பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் கைவிட்ட போல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அதுதான் இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது நம்ம ஒரு முறை அந்த இமையை அந்த டைம் தான் ஆண்டவர் கைவிட்டார். ஆனால் அந்த நேரம் கூட நம்மால் சகிக்க முடியாத துன்பங்கள் ஒருவேளை